வெல்கம் பேக் டு வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தரமான P90 கண்டென்ட் வந்து நான் போட்டிருப்பேன். எனக்கு அந்த கேம் பிளே பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கேம் பிளே பார்க்காதவங்க போயிட்டு ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் தரேன், போய் அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ தான் எடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். வெயிட் அ மினிட், இது அது இல்லை, இது வந்து முந்தா நாள் போட்டிருந்த கிறிஸ்டல், அதாவது G18 ஷார்ட்ஸ் கண்டென்ட்டு அப்படி தான் இப்போ கண்டினியூ பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம், அந்த வீடியோ தான் எடுத்து வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அதையும் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அதோட தான் இதுவும் மேட்ச் ஆகி வருதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கண்டினியூ தோஷ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கேப்பில் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி OB52 நம்ம அப்டேட் வரப்போகுது. அதில் வந்து கெல்லியக்காவை தான் பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி போட்டு கர்னா ஒரு வீடியோலாம் போட்டு வச்சிருந்தேன். அதில் என்னென்ன இருக்க போகுது அப்படின்றத சும்மா ஒரு கிமிங்ஸுக்கு சொல்கிறேன். ஃபுல் வீடியோ வந்து நான் அட்வான்ஸ் சர்வர் எனக்கு என்ட்ரி கிடச்சோடனே, என்ட்ரி கோடு கிடச்சோடனே நான் உங்களுக்கு அட்வான்ஸ் சர்வர் வீடியோ போடுவேன். டு நாட் மிஸ் இட், ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, அதில் ரைடர் ஒன்று இருக்குது, வேகன் வீல் ஒன்று, என்ட்ரி வேகன் வீல் சூப்பராக ஒன்று இருக்குது. அது ரெண்டையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் கேரக்டர் எதுவும் புதுசாக வர மாதிரி இல்லை, ஏன்னா போன வாட்டி வர வேண்டிய கேரக்டர் தான், அதாவது இந்த அப்டேட்டில் வர வேண்டிய கேரக்டர் தான் நமக்கு முன்னாலே கொடுத்துட்டான். அதெல்லாம் நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை யூஸ் பண்ணி தான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். நாட் பேட். சரி, ஓகே கைஸ், மறுக்கா சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபன்னியபிள் கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நீங்கள் சீக்கிரமாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நம்ம லைவ் கேம் பிளே பார்க்கலாம், ஓகேவா? சரி, இப்போ நான் சொன்ன கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். நானே பிசிபி டெவல்னு ஒருத்தர் இருப்பான் அதில், ஓகேவா? நானும் ஒன்று தான் டீம்மேட்ஸ், நானும் ஒன்று தான் போகணும், ஒரு ஜிகிரி தோஸ்து, சரியா? என்ன சொல்கிறது தான், குரங்கு குதிக்கிது பாருங்க, இந்த குரங்கு தான் இது. இந்த குரங்கு என்ன பண்ணுன்றது மட்டும் பாருங்களேன். ஆனால் பையன் நம்ம கூட ஆடும்போது தான் நல்லா தாடுவான், தனியாக போய் ஸ்பெக்கில் பார்த்தா தான் வேறு மாதிரி இருப்பான் பையன். கைஸ், இவருக்கு வந்து எப்படின்னா, இவர் நம்மளோட கொஞ்சம் பெரிய பிளேயர் அப்படின்ற நினப்பு இருக்குது. உண்மைதான், என்னை விட கொஞ்சம் நல்லா விளையாடுவான்னு வச்சுக்கோங்களேன். என்ன அடிக்கடி டவர் தான் போயிடும் பையனுக்கு. சுட ஆரம்பிச்சிச்சு, ஓப்பனில் நின்று சுடாத மேன். விட்டு லேகு பார்த்தீங்களா, காட்டு லேகு. சரி, பரவாயில்ல, என்னடா இது லேகெல்லாம் இவனா சொல்லுவானா? நக்கிட்டானுங்கடா 1 2 நக்கிட்டானுங்க. ஓ, 3வது அடிச்சிட்டான்பா. நான் இவனை கிளியர் பண்ணுறதுக்கு பதிலாக பின்னால் திரும்ப அவனை அடிச்சிருந்தானா நல்ல கண்டென்ட்டு. சரி, பார்க்கலாம் ஏன் நடக்குதுன்னு. பிசிபி டெவல் தான் கூட வந்தானாலே ஓசி அடிக்கிறதுலையே, ஓசி அடிச்சுட்டு ஒரு ரீசன் சொல்லுவாங்க சிவன். ஒரு புல்லட்டு பட்டாலும் எப்படி ஒரு புல்லட்டு பட்டாலும் வந்து கணக்கு காட்டுமா, அசிஸ்ட்டில் தான் காட்டுமா. அது அப்படியான்னு சொல்லி யாராவது சொல்லுங்கள். ஏன்னா இப்போ என் அசிஸ்ட்டை நீங்கள் இப்போ அசிஸ்ட் காட்டாதா, 2 கிலோ, அந்த 2 கிலோ எங்கிட்ட தான் எடுத்திருப்பான். ஏன்னா 2 அசிஸ்ட் எனக்கே இருந்துச்சு, இதில் மொத்தம் 3 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 2 நான் பார்க்கும்போது 2 காமிச்சு, இன்னொரு அசிஸ்ட் காட்டுச்சான்னு தெரில. வச்சு வாட் ஹேப்பன்ஸ். அப்புறம் காய்ஸ், இப்போ இந்த புதுசாக வந்திருக்க கேரக்டரோட எஸ்கேப் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க, எப்படி இதுலேருந்து எஸ்கேப் ஆகுதுன்னு. நம்ம ஜோசப் பண்ண வந்து இதில் தரமான கை. ஜோசப் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மேபி தப்பிக்கலாம். ஆனால் அதோட லைவ் எக்ஸாம்பிள் வந்து அந்த ஷார்ட்ஸ்லேயும் இருக்கும், ஏன்னா இந்த வீடியோவில் பார்க்குறதுனால பார்க்கலாம் நீங்கள், ஓகேவா? ஆனால் இந்த ரவுண்டு எனக்கு தெரிஞ்சு நான் கேவலமாக அடி வாங்குவேன். இதை மட்டும் லைட்டாக டிஸ்கவுண்ட் பண்ணி விட்டு பாருங்கள். இங்கே இருக்கான்னு சொல்லி குதிப்பேனா, அவன் அங்கெங்கேயோ சுட்டுக்கிட்டு இருப்பான். இங்கே ஒருத்தன் பொட்டி திருப்பி நான் அந்த பக்கம் போகலான்னு ஒன்று பண்ணுவேன். இந்த இடத்துல ஒன்று பண்ணினா கேவலமாக அவங்ககிட்ட அடி வாங்குவேன். கீழே பார்த்துக்கிட்டு போய் மேலே பொழிச்சுன்னு வைப்பான் என் மண்டையிலே. சோழி பிடிஞ்சி போச்சு, ரிவைவ் பண்ணவும் விட மாட்டான், அடிச்சு போடுவான். எனக்கு இந்த டைமில் இதை கண்டென்ட்டு போடுவோமான்ற நிலைமைக்கு உள்ளாயிட்டேன். ஒரு மாதிரி இருக்கே, செத்துட்டோமே, என்ன பேசுறது. நான் பேசும்போது ஃப்ளோ வந்துருச்சு. இதை அப்படியே தட்டி விட்டு வீடியோ மட்டும் பாருங்கள். இந்த வாட்டி எம்இபிஆர் அவரே தான். இந்த வாட்டி எங்கிட்ட இருந்து ஓசி பிடுங்களா, வேற எங்கிட்ட இருந்தால் ஓசி பிடிங்கிருப்பான்னு இல்லை அடிச்சானான்னு தெரியல. லெட்ஸ் காய்ஸ், இது பிகே. இங்கே நாங்கள் ஒரு கேம் பிளே கொடுப்போம், நான் பாருங்களேன். ஏன்னா இங்கே எனக்கு இதெல்லாம் மனவேதனை. ஒரு மனுஷன் ஒரு யூடியூபராக இருந்தாலும் ஒரு டீம்மேட் ஒரு கடமையாக செய்ய வேண்டாமா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் கூட வந்த 2 பேர் அவ்வளோ ஆட மாட்டாங்க. நான் அடிக்கணும் இல்லை அவன் அடிக்கணும், அப்படி தான் இருக்கும். எனக்கு இந்த ரவுண்டுக்கு அப்புறம் தான் அது தெரிஞ்சுதே. ஏன்னா இதில் ஒரு கொடுமை ஒன்று நடக்கும். நீங்களே பாருங்கள், நெட்டாக போகிறோமா, வீக் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோமா, நானும் அவனும் அந்த கார்னரில் தான் எப்பயுமே செட்டில் ஆகும். இவன் இந்த கார்னரில் செட்டில் ஆகிட்டான். அந்த வாட்டி இங்கே உள்ள இது போட்டு கார்னரில் செட்டில் ஆகிட்டான். அந்த ரெட் கலர் இப்போ என்னோடய பவர் ஆப்போசிட்டில் டீம்மேட் ஒருத்தன் போட்ட உடனே நானும் உஷாராயிட்டேன், இந்த பக்கம் வரானுங்க அப்படின்னு. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பக்கம் 2 பேர் வரானுங்கன்னு இங்கே பவரை போட்டு உள்ளே வந்துட்டானா, ஒரு டவுனு. 2வது ஹெட்ஷாட் எவ்வளோ போச்சுன்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 2 ஹெட்ஷாட்டா,
உள்ளே இருந்த ஒரு நாயை அடிச்சிட்டான். அந்த பக்கம் வந்தால் பார்த்தீங்களா ஒரு அக்கா, கெல்லி அக்கான்னு நினைக்கிறேன். கெல்லி அக்கா லேடிஸ் வீக்னஸ் கைஸ். நமக்கு 2 டவுன் வச்சிட்டேன். இப்போ கெல்லி அக்கா என்னை அடிச்சுட்டு அந்த பக்கம் ஓடுறாளா. 1v2 துரையும் செத்துட்டார், நானும் செத்துட்டேன். இவன் என்ன பண்ணுறான்? இல்லை இவன் என்ன பண்ணான் நீலாம் சொல்லுங்கண்ணா, எனக்கு புரியல. ஹிந்தி பிளேயர் தான் இல்லைன்னா சொல்ல, வேர்ல்டு பிளேயர்ஸோட வந்தால் இப்படி தான் இருக்கும். அதுக்குன்னு ஒரு நேர்ந்தர்மை வேணாமாடா, மானா வரைக்கும் இது பண்ணுவீங்களாடா. ஆனால் கைஸ் இப்போ நீங்கள் சொல்லலாம் அந்த என்னடா பவரை போட்டு வச்சுட்டு இதெல்லாம் கண்டென்ட்னு கொண்டு வரியாடி. அப்படி பார்த்தா CR7 யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, டிமிட்ரி யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. இது சப்போஸ் அப்படி பேசுகிறவங்களுக்கு கண்டென்ட் இது கண்டென்ட் இல்லை அப்படின்னு பேசுகிறவங்களுக்கு ஒரு 2-3 விஷயம் சொல்லிடுறேன். ஓரியன், டிமிட்ரி, முக்கியமாக குரோனா, இதால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால் ஓரியனை கூட நான் விட்டுருவேன். டிமிட்ரியும் அப்புறம் யார் நம்ம என்ன குரோனாவெல்லாம் ஆரம்ப காலத்தில் அந்த 18 தான் விட்டான்னு நினைக்கிறேன். 18-17 தான் வருத்தப்பட்டாங்க ஆயிடுச்சுனாலாம். என்னால் முடியல. 18 2020 ஏதோ ஒரு வருஷம் அது மொத்தம் விட்டான். அது அப்போ சரி பவர் உள்ளேருந்து அடிக்கலாம், வெளியிருந்து அடிக்கவே முடியாது, எரிச்சலாகும். இப்போ நான் இந்த பவர் போடும்போது உங்களுக்கு அப்படி தோணுனால் இது ரெண்டையும் கம்பேராக எடுத்துக்கோங்க. இது பழைய பிளேஸ்க்கு புரியும், புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தால் சொல்கிறேன், ஓகேவா. ஆனால் இந்த ஒரு கில் என்னாலே ஜெயினதுக்கு முடியல. எந்திரிச்சு அவன் ஓடிடுவான். ஓடினதுக்கப்புறம் என் பவர் அடி வந்து செத்து போயிடுவான். அதுதான் பிரச்சனை. எனக்கே வருத்தமாக இருக்கும். பரவாயில்ல, மொத்தம் இதில் 2 கிலோ வந்துடுச்சு. ரிவைவ் பண்ணிட்டானா கிட்ட சுத்தத்துக்குள்ளே டீம் ஒருத்தனாக இருப்பான், முடிச்சிருவானுங்க. ஓகேவா. இவன் என்ன பண்ணுறான், கூடயே சுற்றுறானா, கவர் கொடுக்குற மாதிரியே தெரியல. நான் டவுன் வைக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணிடுறான், டேமேஜ் எடுத்துக்கிறான் கைஸ். என் டீம்மேட்டு இப்படி ஒருத்தன் எனக்கு டீம்மேட்டாக கிடைச்சதுக்கு நான் புண்ணியம் தான். அதே மாதிரி இந்த சூர்யா தேவா கான்செப்ட் சொல்லுவாங்களே, ஃப்ரீ ஃபயரில் நாங்கள் 2 பேர், என்னோடய க்ரைம் பார்ட்னர் அவன் தான். இந்த மாதிரி உங்களுக்கு யார் க்ரைம் பார்ட்னர் அப்படின்றத கீழே பேரோடு போடுங்க. லட்சி எத்தனை கமெண்ட் வருது அப்படின்னு கமெண்ட்டுக்கு கூன்னு போகிறேன். எத்தனை கமெண்ட் வருதுன்னு நானும் பார்க்குறேனே. அதே மாதிரி லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபன்னி கண்டென்ட்ஸ், இது ஃபன்னியாக இருக்கான்னு தெரில, மேபி வரக்கூடிய காலங்களில் ஃபன்னி கண்டென்ட்ஸும் கிடைக்கும். இதை மறந்துட்டேன் பாருங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, ஒரு ரூம் கார்டு வீடியோ ஒன்று இருக்கும், அதையும் சேர்த்து போட்டுவிட்றேன். தயவு செஞ்சு அதையும் போய் பாருங்கள், ஓகேவா. ஓகே கைஸ், இதுதான் அந்த ரவுண்டா. இதுதான் அந்த ஏஸ் ரவுண்டு. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இதுக்கும் சேர்த்து கமெண்ட்ரியே கொடுக்குறேன், தப்பில்லை. இங்கே பாருங்களேன், எங்கால் மொதல் டவுன் ஆட போகிறதே நாங்கள் 2 பேர் தான். ஏன்னா அவனுங்க 2 பேர் ஆட மாட்டானுங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நாங்கள் 2 பேர் தாங்கும்போது இவன் டவுன் ஆனால் என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக அந்த பீக் ரவுண்டில் இவன் தான் சொன்னான், ரவுண்டு முடிஞ்சிச்சுனா நம்ம 2 பேர் தான் அடிக்கணும், அவனுக்கு அடிக்க மாட்டானுங்க. ஏறி போய் செத்து போயிட்டான். இப்போ யார் காப்பாற்றுவா? அபிலாஷ் செத்து கிடக்கிறாருங்க. அபிலாஷே வந்துடிப்பா. 1 2 உழுவடா 2. என்னடா கண்ணை மூடிட்டு அழுத்துறான்னு பார்க்காதீங்க. நம்மக்கிட்ட 1 டேப்பெல்லாம் வேலைக்கு வர்ற 1 டேப் வராது, அது வேறு கணக்கு. அழுத்தி பிடிக்க போய் அடிதான். நான்லாம் என் தலைவன் ஜிடி மாதிரி கண்ணை மூடிட்டு அழுத்துறான், வர்ற கில்லு வரட்டும் அப்படின்ற கேரக்டர் நான். இங்கே நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவேன், எவனாலும் வருவாங்க. இன்னும் 2 பேர் இருக்கானுங்க, எவனாலும் வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணுவேன். எனக்கு கீழே 2 பேர் இருப்பானுங்க கைஸ். அது ஹெட்செட் பார்த்தீங்களா? ஐயோ பேச்சு வாக்கில் மறந்துட்டேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான ஆடில் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய், see you in the next video.